பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரங்களில் இருக்கிறோம். இந்த மாதமெல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. புதிய வருஷத்துக்கு தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை அது என்ன பார்ப்போமா? வேதம் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே பைபிளை திருக்கணும். ஸ்க்ரீனில் வரும், அது ஓகே. இருந்தாலும் நீங்கள் பைபிளை திறந்து நான் சொல்கிறத பார்க்கணுன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பலி செலுத்துவாங்க, பலிபீடம் கட்டப்பட்டது. இதெல்லாம் ஓல்டு டெஸ்ட்மென்ட் நியாயப்பிரமாண காலத்தில் நடந்தது. ஆனால் நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில், மகிமையின் ராஜா சீக்கிரமாய் வரப்போகிற காலத்தில் இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கும் இன்னைக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே எழுத்தின்படியான பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது சொல்லப்பட்டிருக்கிறது ஒருபோதும் அவியக்கூடாது, ஆனால் அணைஞ்சு போகக்கூடாது. அதே போல் உங்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை, உங்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, எப்போதும் அது இந்த ஃப்ளேம் ஆஃப் காட், சரியா, அந்த அக்கினி, தேவ பிரசன்னம் எப்போதும் அதை அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது தான் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி உபவாசம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, ரெகுலராக ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேவனோடு நீங்கள் நடந்து கொண்டே வந்தீங்கன்னா எப்போதும் உங்களுடைய அனாயிண்டிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென். ஹெவியாக இருக்கும். சத்துரு எளிதில் உங்களை வீழ்த்த முடியாது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம், எப்போதும் கர்த்தருக்குள், ஆவிக்குள், அபிஷேகத்துக்குள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து போய் உட்கார்ந்து பற்பல பாஷைகளை பேசி நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, வேறு உங்களுக்கு எந்த ப்ரேயர் பாயிண்ட்டும் கூட இல்லாமல் இருக்கலாம். ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை கொடுத்த இந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், ஆவியின் வரங்களை நீங்கள் அனல் மூட்டுகிறீங்கப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி அந்த டங்ஸ்லேயே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள பலத்த விதமாக கிரியை செய்யும். இந்த அந்நிய பாஷை தான் ஆவியின் வரங்களுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு நுழைவாயில்னு எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நினைவிருக்கலாம், சரியா? அப்போ இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியம், நீங்கள் கையிட்டு செய்ய போகிற காரியம், யூகிக்கிற காரியம், செயல்படுத்துகிற காரியத்தில் தேவ சித்தம் வெளிப்படணும், தேவ கிருபை வெளிப்படணும், சரியா? ஜெபிக்கலாமா? அதுக்காக பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஜெப நேரத்தில் இந்த டிசம்பர் 2ஆம் தேதி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயமாகிய பலிபீடத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எப்போதும் கொழுந்து விட்டு எரிந்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. எப்போதும் அபிஷேகம் அனல் மூட்டுக்கிட்டே இருக்கணும். புது பலனால் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். வல்லமையானவர் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யணும். அணு தினமும் உடைய பிள்ளைகளின் பாத்திரம் அபிஷேகத்தினால நிரம்பி 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 வழியணும்ப்பா. இந்த ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. விசேஷமா இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக, சமாதானத்தின் நாளாக, கிருபையின் நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். உம்முடைய பிரசன்னத்திலே நடக்கணும். உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். நீர் அப்படி செய்ய போகிற பேரன்புக்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரன், சகோதரிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நல்லவர். கட்டாயம் ஷேர் பண்ணுறீங்க, சரியா? ஷேர் பண்ண மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர்களுக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்வார். ஹிந்தி மொழியையும் ஷேர் பண்ணுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.